ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்சி பிராண்ட். நம்ம தூத்துக்குடியில் இருக்க சார்லஸ் மோட்டார் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹண்டர் 350 வெர்ஷன் 2 பைக் லான்ச் ஆக போகுது. அதுக்காக நம்மளாம் இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம தூத்துக்குடியிலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். நம்ம பைக் லான்ச் ஆகும்போது ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பைக் லான்ச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்ம டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வழி பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு ஷாட்கன் 650. இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக்கு பற்றி ரிவ்யூ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம லேம்ப் லைட்டிங் ப்ராசஸ் போயிடலாம். வீடு எல்லாம் ராயல் என்ஃபீல்ட், வாசம் எல்லாம் மகிழ்ச்சி, மனம் எல்லாம் சந்தோஷம் இருக்கணும் வேண்டிட்டு இந்த புத்துக்களை ஏற்றுவதற்காக நம்ம ஃபவுண்டர் மிஸ்டர் சார்லி மிஸ்டர் சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்றேன். சார் உங்களுடைய கரல் யோசிக்கணும். மேனேஜிங் டைரக்டர் சார் மிஸ்டர் சேவியர் சார், சேவியர் மிஸ்டர் சார் மற்றும் lamp lighting யூனிட்டுக்காக வருவாரு. மிஸ்டர் ஜெகதீஷ் சார் lamp lighting யூனிட்டுக்காக. சர்வீஸ் மேனேஜர் சார் சுரேஷ் சார் வாங்க சார். நம்ம கஸ்டமர்ஸ் அருண் ஜோதி மேம் அந்த லைட்டிங் யூனிட்டுக்காக வருவாரு. நம்ம மக்களோட ரொம்ப ஆதரவு பெற்று பெரிய பெரிய ரசிகர் பட்டாளத்தையே இது கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராயல் என்ஃபீல்ட் 100 பைக். ஸோ அதுக்காக நம்ம மக்களுக்காக அப்கிரேட் பண்ணி இப்போ இந்த 100 மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மெயினா 350 சிசில ஃபாஸ்ட் டைம் அசிஸ்ட் ஸ்லிப் கிளட்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதனால நம்ம வந்து கிளட்ச் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப லைட்டாவும் ரொம்ப ரைட் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டாவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து 3 வேரியன்ட் கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்கியோ பிளாக், லண்டன் ரெட் அண்ட் ரியோ ஒயிட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்க எல்லாத்துக்கும் தோணும் எப்பண்டா இறக்கி ஓட்டலாம் அப்படின்னு இல்லையா? யாருக்கெல்லாம் தோணுது? அமைதியா இருக்கீங்க. அப்ப யாருக்குமே தோணலையா? தோணலையா? உங்களுக்கே தோணலையா? எனக்கு இதை வாங்கிட்டு போனா எனக்கு தோணிட்டே இருந்தா என்ன எங்க இருந்தா சவுண்ட் வருது, எங்க இருந்தா தெரியல. ஓகே, புக் பண்ணிடலாம். அவ்வளவு அழகா இருக்கு. பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலில இருந்து ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. நம்ம லான்ச் பண்றோம், நம்ம ஷோரூம் லான்ச் பண்றோம். பெரிய சந்தோஷம். ஹண்டர் பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு, பட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா 2022ல அந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க ராயல் என்ஃபீல்ட்ல. உண்மையிலேயே மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான ஸ்டெப் அப், என்ஃபீல்டு ஒரு பயங்கரமான ஸ்டெப் அப். அது தொடர்ந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்டெப் அப். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ்லயும் பார்த்திருப்பீங்க, சேல்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதனாலதான் அது உடனே அடுத்த பேஸ்புக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பழைய பைக்குக்கும் புது பைக்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இன்ச் பை இன்ச்சா மாத்திருக்காங்க. கலர்ல, ஒரு ஃபியூச்சர்ஸ்ல, ஒரு பெனிஃபிட்ஸ்ல எல்லாமே மாத்திருக்காங்க. சொல்ல போனா இப்போ புதுசா 3 கலர் கொண்டு வந்திருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி டோக்கியோ பிளாக் ஒரு கலர், லண்டன் ரெட் ஒரு கலர், அதே போல ரியோ ஒயிட் ஒரு கலர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் உள்ள ஒரு வேரியன்ட். சொல்ல போனா இதுல பழைய வெஹிக்கிள்ல ஹெட்லைட் வந்து ஹாலோஜன்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள்ல எல்இடில கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ட்ரிப்பர் டேஷ்னு சொல்லுவாங்க, மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அது கூகுள் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 1 by 1 இன்ச் பேஜ் சொல்லிட்டே போலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே T+ டயர் அண்ட் ABS பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. 100 பார்ட்ஸ் எல்லாமே பவுடர் மாடல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பியூர் மோட்டார் சைக்கிளை ஒரு பைக்காக கொடுக்க முடியுற மாடல் தான் ரெட்ரோ அப்படிங்கறதுல. ஓல்டு கிளாசிக் ஸ்டைல தான் ரெட்ரோன்னு சொல்லுவாங்க. மெட்ரோ அப்படிங்கிறது லுக் லைக் ரெட்ரோவும் இருக்கும், மாடர்ன் ஃபீச்சர்ஸும் இருக்கும். அதுதான் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. ரெட்ரோவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,49,900 rupees only. உங்களுக்கு வந்து மிட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,76,000 வரும். டாப் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000
81,750 rupees வரும் டாப் வேரியன்ட். ஒரு வண்டி விட்டுருக்கீங்க, புக்கிங் சரியா போயிருக்கு. நீங்க கூட புக்கிங் போடுங்க, சேர்த்தலாம், நம்ம சேர்த்தலாம். வெப்பர் நேவிகேஷனுக்கு ஆப் ஏதோ வேணுமா சார்? ஆமா சார், கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட ரைட் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ் தான். நீங்க அந்த ஆப் வந்து உங்களோட வெஹிக்கிள ஒரு டைம் கனெக்ட் பண்றது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்க ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நீங்க வண்டி கிட்ட ஆன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். ஒவ்வொரு டைம் கனெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க மொபைல்ல கீ இக்னிஷிங் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைலும் வெஹிக்கிளும் கனெக்ட் ஆயிடும். என்னென்ன டீடைல்ஸ் பார்க்கலாம்? அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைம், ரெண்டாவது நீங்க மொபைல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன். இப்போ நீங்க ஒரு ட்ராக் போறீங்க, நீங்க வழக்கமா போறது உங்களுக்கு தெரியும். புதுசா ஒரு ஏரியா போறீங்க, எவ்வளவு தூரத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம லெஃப்ட் எடுக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரைட் இருக்கு, எல்லா டீடைல்ஸுமே அது தெரியும். இதுக்கு மேல எஸ்எம்எஸ் அலர்ட், கால் அலர்ட், மியூசிக் அலர்ட் எல்லாமே அதுல உங்களுக்கு வந்துரும். Any questions? Just 2,800 rupees ல டவுட் அப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஜீரோ டவுன் பேமெண்ட் அவைலபிள். எல்லா கஸ்டமருக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட் அவைலபிள். புக் பண்ணி அரௌண்ட் சரி, எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ணி 7 டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துறோம் கஸ்டமர். புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு, புக் பண்ணது 7 டேஸ்ல டெலிவரி கொடுத்துறோம். சர்வீஸ் இன்டர்வல் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா 4 சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 km or 45 days. which one is first? நீங்க ரெண்டே நாள்ல 500 km ஓடிட்டீங்கனாலும் சர்வீஸ் கொண்டு வந்துருங்க. இல்ல எனக்கு 30 days 35 days ஆயிடுச்சு, இன்னும் 200 km கூட ஓடலனாலும் கொண்டு வந்துருங்க. அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ரெண்டாவது சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 km அல்லது 6 மாதம். மூணாவது சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 km அல்லது 1 வருடம். நாலாவது சர்வீஸ் 50,000 km அல்லது 18 months. which one is first? எது ஏர்லியரா வருதோ அதை நம்ம கொண்டு வந்துறோம். இதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் இருக்கு. ஏதோ 2499 மட்டும் பே பண்ணீங்கனாலே 2 வருஷத்துக்கு ஏஎம்சி போட்டு கொடுத்துருவாங்க. 2 வருஷத்துக்கு உங்க வெஹிக்கிளுக்கு என்ஜின் ஆயில் ஃப்ரீ, ஆயில் ஃபில்டர் ஃப்ரீ, ஜெனரல் செக்அப் ஃப்ரீ, வாட்டர் வாஷ் ஃப்ரீ, அண்ட் தென் செயின் லூப் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணிக்கலாம். 2 டைம் உங்களுக்கு அந்த ஆயில் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஜெனரல் செக்அப் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இது எல்லா ராயல் என்ஃபீல்ட்ஸ்லயுமே இது கொடுத்துருவாங்க. சோ மெயின்டனன்ஸ் காஸ்ட் ரொம்ப மினிமைஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு இந்த மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஸ்கூட்டரை விட ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றேன். சரி, வெர்ஷன் 2ல ரைடிங் பொசிஷன் எது மாறி இருக்கா? ரொம்ப மாறி இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்திருக்காங்க. 350 cc இதான் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு 350 cc ல 5 மாடல் பைக் இருக்கு. அது ஹண்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. சோ கிளட்சோட ஆப்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் டச் சொல்வாங்க இல்லையா, கிளட்சோட ஆப்ரேட் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப ஒருவேளை நீங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் கொடுத்திருக்கனால ஹெட்லைட் வந்து ஹீட் ஆகாது. இன்னொரு விஷயம், ரோட் ஃப்ரெஷ்னஸ் பெட்டரா இருக்கும். நீங்க நைட் டைம் டிராவல் பண்ணும்போது அந்த லைட்னிங் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஃப்ரெஷ்னஸ் பெட்டரா இருக்கும். அட்ஜஸ்டபிள் லிவர் உண்டா? இல்ல சார், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து இதுல கொடுக்கலாம். ஓகே. கிளாசிக் அந்த Classic. மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Okay. கோயிங் ஃபார்வர்ட் வரலாம். ஓகே. இது சிட்டிக்குள்ள மட்டும் தான் நீங்க ஓட்ட போறீங்கங்கனால இது வந்து காம்போ சிட்டி ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ Okay. அட்ஜஸ்டபிள் லிவர் இல்ல கிடையாது. இதுல என்ன அக்சசரிஸ் என்னென்ன வரும்? அக்சஸரீஸ் உங்களுக்கு வந்து பம்பர் வந்து கொஞ்சம் 3 டைப் ஆஃப் பம்பர் இதுல வந்து உங்களுக்கு ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷங்கார்ட் உங்களுக்கு வந்துரும், உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வந்துரும், விண்ட்ஷீல்ட் வைசர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இதுக்கு மேல சீட் நீங்க கஸ்டமைஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். Okay. LED இண்டிகேட்டர்ஸ் கஸ்டமைஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். இந்த வண்டில வரது உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்திருக்கு. இது உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட் அரே பண்ணு. நம்ம தூத்துக்குடியில் சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கள பாய் சொல்லி கிளம்பிடுவோம். ப்ரோ எல்லாருக்கும் பாய் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம லான்ச் ஈவென்ட் நல்லபடியாக முடிஞ்சு இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசி பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.